ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளாவில் ஆப்பத்துக்கு புட்டுக்கெலாம் பண்ணுற கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே அரை மூடியில் பாதி தேங்காயை எடுத்துருக்கேன். அதை நல்லா சிகப்பாக நம்ம தேங்காய் பொடிக்கெலாம் வறுக்கிற மாதிரி சிகப்பாக வறுக்கணும். இங்கே கடலையை வேக வச்சுருக்கேன். இது 8 hours ஊற வச்சு நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இது சிகப்பாக வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா சிகப்பாகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், எண்ணெய்க்குன்னா எதுவும் விடலை, ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வானலியில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-12 மிளகு, 3 கிராம்பு, ஜாதிப்பத்திரி, ஒரு பூவு, பட்டை, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் அதே வானலியில். இப்போது இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீரி இல்லைன்னா நீங்கள் சாதா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டு அடுப்பை அடியில் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பண்ணி அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கணும். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டுருக்கு. இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு இதில் ராஸ்மல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பெரிய தக்காளியை அரைச்சி விழுதாக சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் காரப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன், அதில் காரம் இருக்காது. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, ஒரே பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த வேக வச்ச கடலையை இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலருங்க. இப்போ நான் கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சேன், அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலையில் நல்லா உப்பு காரெலாம் ஏற்றிட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. இப்போனா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக துளி தான் கரம் மசாலா. கரம் மசாலாங்கிறது ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி அந்த அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதிலே பட்டையெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கடலைக்கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பால் இதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்தா நல்லாயிருக்கும். இதை சேர்த்து ஒரு கலரிக்கலாம். இது கூட கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி. அப்புறம் கொஞ்சமாக மேலோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுங்க அந்த வாசனைக்கு. இது நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப தளத்தளன்னு கொதிக்க விட வேண்டாம். சும்மா ஒரு அப்படி ஒரு பரட்டி இப்படி ஒரு பரட்டி கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் சூடானோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொதிக்கிறது தெரியும். இந்த கொதி வரும்போது அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா கடலைக்கறிக்கு ஆப்பம் எடுத்திருக்கேன். ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஆப்பம் கடலைக்கறி பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்.